ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ்க்காக என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கலாம் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸாக்டாக எடுக்கணும், இது எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லோரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற ஷேக் மெட் எடுத்துக்கணும், ஃபார்முலா 1 எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும், அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். இந்த 4 ப்ராடக்ட் எடுத்தால் போதும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இந்த 4 ப்ராடக்ட் எடுத்தால் போதுமா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உண்மையாகவே இந்த 4 ப்ராடக்ட் எடுத்தால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒன் ஷேக் மெட். இந்த ஷேக் மெட் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஹெர்பலைஃப் ஃபார்முலா 1ல் எதில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா மில்க்லேயும் வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஸ்கிம்டு மில்க், குட் லைஃப் மில்க் இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மில்கில் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ரிசல்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஹெர்பலைஃப் கம்பெனியில் கண்டுபிடிச்சாங்க. மில்கில் எடுக்கும்போது ஃபேட்டு கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டான ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஹெர்பலைஃப் ஷேக் மெட் ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. ஷேக் மெட் எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஷேக் மெட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குது, சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி இருக்குது, சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது. இந்த ஷேக் மெட் எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் வாட்டரில் குடிச்சிட்டு இருக்கீங்க. வாட்டரில் எடுக்கும்போது 0 கேலரி தான். ப்ரோட்டீன், விட்டமின் டி, கால்சியம் வாட்டரில் கிடையாது. ஷேக் மெட் எடுக்கும்போது நம்ம பாடியில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஷேக் மெட் எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேக் மெட்டில் எடுக்கும்போது ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது ஹெர்பலைஃப் ஃபார்முலா 1 தான். ஹெர்பலைஃப் ஃபார்முலா 1 தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வகையான விட்டமின் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரூட் எடுத்தால் மட்டும்தான் ஒரு விட்டமின் கிடைக்கும். ஆனால் ஃபார்முலா 1ல் 18 விட்டமின் அண்டு மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா 1 மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா 1 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா 1 எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா 1ல் 9 ஃப்ளேவர் இருக்குது. டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது ப்ரோட்டீன் பவுடர். வெயிட் லாஸ் பண்ணும் போது ஏன் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பசிக்குதுன்னு அப்படின்னு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃப்ரூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடரை டெய்லி பேஸில் எடுக்கும்போது இந்த ப்ரோட்டீன் பவுடர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னா 80 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது பசுத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணும், லீன் மசில் மாஸை கிரியேட் பண்ணும். நீங்கள் ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அஃப்ரெஷ். எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணும்போது அஃப்ரெஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஹோல் டே ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஃப்ரெஷ் எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நைட்டில் தூக்கம் வராது. இந்த அஃப்ரெஷ் எடுக்கும்போது நைட்டில் சூப்பராக தூக்கம் வரும். பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், மெட்டபாலிசியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அஃப்ரெஷ் எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இந்த 4 ப்ராடக்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லைனா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் என் கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.